மீண்டும் ஒரு செந்தில் பாலாஜியாக மாறி வரும் KN நேரு, இரண்டாவது செந்தில் பாலாஜி. மாற்றம்டா மாற்றம்டா மாற்றம்டா. தலையில என்னடா முக்காடு திருப்படா மூஞ்ச. செத்தமுடா செத்தமுடா செத்தமுடா. நீ பணம் தந்தா உனக்கு நான் வேலை தரேன் அப்படின்னு சொல்ற ஒரு ஸ்கேம். ஏய், பணம் தந்தா வேலை தரேன், பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. அவரும் இப்படி எதுலயோ தானே மாட்டினாரு. முதல்ல செந்தில் பாலாஜியை உள்ள தூக்கிட்டு போய் குமுறுல பேண்ட்ல சுச்சா போனதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. இப்ப அடுத்ததாக KN நேரு அவர்களை உள்ள வச்சு குமுற போறாங்க. நீ போ, நீ வா, அட வாங்கோண்ணா. எப்படி செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு வசமா ஒரு வழக்குல சிக்கினாரோ அதே போன்ற ஒரு வழக்குல வசமா சிக்கிறாரு KN நேரு அவர்கள். மாற்றம்டா மாற்றம்டா மாற்றம்டா. தலையில என்னடா முக்காடு திருப்படா மூஞ்ச. செத்தமுடா செத்தமுடா செத்தமுடா. முன்னாள் அமைச்சர் KN நேரு அவர்கள் எங்கிருந்தாலும் வாழ்க. முன்னாள் அமைச்சரான KN நேரு மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு இதனை தெரிவித்திருக்கிறது. வாதத்தை வச்சுக்கிட்டு சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிய தம்பி, என்ன சாதனை பண்ணிட்டு வந்திருக்க, அடிச்சு கிழிங்கடே. நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக இருந்தபோது பணி நியமனத்துக்கு லஞ்சம் வாங்கியதாக எழுப்பப்பட்ட புகாரில் அதுல மட்டுமே ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் நடந்திருக்கு, முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. KN நேரு மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு உயர்நீதிமன்றத்தில் தகவல் தெரிவித்திருக்கிறது. நம்ம அருண் அவர்கள் ஒரு வழக்கை தொடர்ந்திருக்கிறார். DVAC வழக்கு இப்போது KN நேரு அவர்களுக்கு தொடரப்பட்டிருப்பது. ஐயோ, செந்தில் பாலாஜி அண்ணன் மாதிரி அவரையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கும்போது நிச்சயமாக KN நேரு செந்தில் பாலாஜி அவர்கள் எப்படி சுச்சா போனாரோ அவர் பேண்ட்ல போனாரு, இவர் வேஷ்டியில போக போறாரு, அவ்வளவுதான். மிகப்பெரிய ஊழல். ஒரு போஸ்டிங்க்கு 25 லட்சத்திலிருந்து 35 லட்சம் வரையும் தகவல் ரொம்ப பரபரப்பா வெளியாயிருக்கு. மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. நானு பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் தான் அடிக்கிறது. இவ்வளவுக்கும் காரணமான அந்த பெரியவா சும்மா விடக்கூடாது. 2538 போஸ்ட்ல இதுக்கு மட்டும் திமுக அரசாங்கம் வசூல் பண்ண தொகை இருக்கு இல்லையா, அந்த வசூல் பண்ண தொகையோட அளவு மட்டும் 888 கோடி. அதாவது 888 கோடி ஒட்டுமொத்தமா. இது எப்படின்னா 3 கோடு போட்டு என்ன பண்ணுவாங்க, நாமம் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி. 3-1 25 லட்சத்துக்கு ஓட்டுட்டீங்களாடா. 2024 இந்த பணிகளுக்காக கிட்டத்தட்ட 1,12,000 நபர்கள் விண்ணப்பிச்சிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா பணம் கொடுத்த நபர்களுக்கு வேலையை வாங்கி கொடுத்திருக்காங்க. 2538 நபர்களுக்கு வேலை போட்டு கொடுத்திருக்காங்க. ஏண்டா இப்படி திருடி போய்க்கிறியோ? மரியாதை மரியாதை. உனக்கு என்னடா மரியாதை? அம்மா, அது எப்படி நடந்துச்சு அப்படின்னா, அவர்களுக்கு எப்படி பணம் போகுதுன்னு சொல்றாங்கன்னா ஹவாலா மூலமாக பணம் போயிருக்கு. அப்ப அந்த கேஸ்ல தான் நாங்க உள்ள வந்தோம். ஒரு சிஸ்டமேட்டிக் நெட்வொர்க் கரப்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்றாங்க. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. 3 வேளை சோத்துக்காக நம்ம உசுரா கேட்கிறாங்க ஐயா. நம்ம உசுறு இவங்களுக்கு அவ்வளவு சீப்பா போச்சு. நேரு என்கிட்ட ஒரு தடவை பர்சனலா பேசுறப்ப சொன்னது, எல்லா பேரும் 15,000 நான் வாங்கிறேன்னு பேசுறாங்க. நாளைக்கு 15,000த்துல 5,000 தான்ப்பா, எனக்கு 10,000 டெப்டி சிஎம்க்குப்பா. அவரு கொடுக்குற லிஸ்ட் வேணா நான் போடுவேன். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? இதுக்கு ஒரு 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? அதனாலதான் ஒரு மாவட்ட செயலாளராக இருந்த நேரு இன்னைக்கு முதன்மை செயலாளர் அளவுக்கு கொண்டு போய் திமுக உட்கார வச்சதுக்கு காரணம் கரெக்டா கட்டிங் வர்றதுனாலதான். அதிமுகவில் இருந்து வந்த செந்தில் பாலாஜி இன்னைக்கு திமுகவே ஆட்டி படைக்கிறாருன்னா இதனாலதான் கரெக்டா கட்டிங் வர்றதுனாலதான். சோ எல்லாமே கட்டிங் தான். அவரு கட்டிங் வித்து கட்டிங் வாங்கி கட்டிங் கொடுத்துறாரு. இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? அதே போல விரைவில் KN நேரு சிறைக்கு செல்ல போவது உறுதி. சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் அமலாக்கத்துறை வரும், அடுத்து வருமான வரித்துறை வரும், இன்னும் என்னென்ன வருதுன்னு மட்டும் பாருங்க. கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம இந்த எல்லா பேரையுமே ஏமாத்திருக்கு இந்த திமுக கவர்மெண்ட். ஏதாவது பதில் சொல்லுங்க. எந்த பதிலும் சொல்ல மாட்டா MK ஸ்டாலின். அது எப்படி MK ஸ்டாலின் மட்டும் எதுக்குமே பதில் சொல்லாம அவர் வாண்ட போயிட்டு வந்து இருக்காரு. இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வந்திருக்கே, எந்த செய்தி ஊடகம் மாதிரி பிளாஷ்ல போட்டு தலைப்பு செய்தியா போட்டு இல்லாட்டி விரைவில் செய்திகள் போட்டு இன்னைக்கு விவாதம் பண்ணணுமா இல்லையா? விவாதம் ஒருத்தன் பண்ண மாட்டாங்களே, எல்லாம் கூட்டுக்கலானி எல்லா பேருக்கும். ஏன் இங்க இருந்து 800 கோடி வசூல் பண்ணால அதுல ஒரு 5 கோடி தூக்கி போட்டா
கப்பிக்கிட்டு வேலை பார்க்கறது தான் இங்க மீடியா இருக்குது. அந்த லட்சத்துல இருக்குது. அரசியல் நாகரிகமே என்ன என்று தெரியாமல், அரசியல் எப்படி செய்யணும் என்று தெரியாமல் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உட்கார்ந்து சோசியல் மீடியால மட்டுமே அரசியல் செய்யக்கூடியவர்கள் தான் இந்த காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். அமைச்சர் செந்தில் பாலாஜி மேல பல்வேறு குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காரு. அதாவது பாத்தீங்கன்னா அந்த துறையை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆய்வு செய்ய தெரியல, இவங்க வந்து நீ அந்த துறையை கையாள தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? எனக்கு உண்மையாலும் தெரியல. தெரிஞ்சதுன்னா இவங்க மாதிரி 100 கோடி ரூபாய் மாசம் எடுத்துக்கலாம், அல்லது அந்த பாட்டிலுக்கு அந்த டெபாசிட் பணத்துக்கு மேல ஒரு 10 ரூபா வச்சு எடுத்துக்கலாம். அட்டைப்பெட்டி கான்ட்ராக்ட்ல திருடி இருக்கலாம், பாட்டில் கான்ட்ராக்ட்ல திருடி இருக்கலாம், அப்புறம் இன்னொன்று டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்ட்ல திருடி இருக்கலாம். இதெல்லாம் எனக்கு தெரியல. எனக்கு ஏதாவது இதெல்லாம் தெரியாம மக்களுக்கு நல்லது பண்றது மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. அதனால அவர் ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாரு. எனக்கு இது தெரியவும் வேண்டாம். சாம்பார் அப்ப எனக்கு யார் சொல்றா? ஸ்டாலின் சொல்லிட்டு அவர்கிட்ட கேளுங்க. சண்முகம் சார் இப்படி சொல்றாரு சார், நீங்க எப்படி இப்படி சொல்றீங்கன்னு கேளுங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளிப்பது, வெளியிலிருந்து ஆதரவு அளிப்பது என்று எடுத்த முடிவு என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்த முடிவை தவிர யாருடைய தூண்டுதல்லையோ ஒப்புதல்லையோ எடுக்கப்பட்ட முடிவு அல்ல. என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்து அவர் கேட்டாருன்னா அவர்கிட்ட போய் கேளுங்க சார். சண்முகம் சார் நீங்க என்ன கேட்டிருக்கணும்? அப்ப ஸ்டாலின் அப்படி சொல்லும் போது சண்முகம் 8ஆம் தேதி இப்படி சொன்னாரு, நீங்க எப்படி சொல்றீங்க சார்? அவர்கிட்ட கேட்கறதுக்கு உங்களுக்கு கேட்க முடியல, இங்க வந்து கேக்குறீங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கீங்க.